அனைவருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கணும். தமிழ்நாட்டுல நிலம், நீர், விவசாயம், கடல், மனித வளம்னு எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது? ஏன் கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர்னு நகரங்களை நோக்கி போறாங்க? ஒரு மாவட்டத்துல உற்பத்தி ஆகிற பொருள் அந்த மாவட்டத்திலேயே ஒரு தொழிலாகவோ அல்லது தொழிற்சாலையாகவோ ஏன் இன்னும் மாறல? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலையும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் சாத்தியமாகிறதையும் இந்த காணொலியில பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலை ஒரு பகுதியில உருவாகணும்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அது துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்கணும். ரெண்டாவதா அது ஒரு பெரிய நகரமா இருக்கணும். மூணாவதா பெரிய முதலீட்டாளர்கள் இருக்கணும். இந்த மூணு விஷயங்களும் பூர்த்தி ஆகும் போதுதான் ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்படுது. ஆனா ஒரு பகுதியோட வளத்தை பொறுத்து அந்த தொழிற்சாலை உருவாக்கப்படல. இதனால என்ன நடக்குதுன்னா, ஒரு மாவட்டத்துல ஒரு விவசாய பொருள் உற்பத்தி ஆகுது. ஆனா அந்த விவசாய பொருளை ப்ராசஸ் பண்ற தொழிற்சாலை வேறு ஒரு இடத்துல இருக்கு. இதனால போக்குவரத்து செலவு அதிகமாகுது, விவசாயிகளுக்கான லாபம் குறையுது, உள்ளூர் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது, கிராமத்தோட பொருளாதாரமும் பலவீனமாகுது. முதலாவதா நகரங்களுக்கு ஏன் மக்கள் இடம்பெயர்றாங்கன்னு பார்க்கலாம். கிராமங்கள்ல இருந்து மக்கள் நகரங்களுக்கு வேலை தேடி செல்றாங்க. நீங்க கூட கவனிச்சிருக்கலாம், கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்க வசிக்கிற கிராமங்கள்ல போதுமான வேலை வாய்ப்புங்கிறது இல்லை. இப்படி வேலை தேடி வர்றது ஒரு சாதாரணமா கடந்து போகலாம். ஆனா ஒருத்தர் வர்றது உங்க குடும்பத்தையே பாதிக்கும். இப்போ ஒரு கல்யாணமான ஒருத்தர் சென்னைக்கு வேலை தேடி வர்றாங்கன்னா அவங்க குடும்பத்தோட தான் பெருநகரங்களுக்கு இடம்பெயர்ந்தாக வேண்டியது இருக்கு. இதனால அவங்களுக்கு வீடு வாடகை, குழந்தைகளுக்கான பள்ளி செலவு, உணவு, போக்குவரத்து செலவுன்னு எல்லாம் அதிகமாகுது. பொதுவாகவே ஒரு குடும்பம் நகரத்துல வாழ்றது ஒரு பொருளாதார சுமையை உருவாக்குது. மக்கள் நகரங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதுனால கிராமங்கள்ல என்ன நடக்கும்? கிராமத்துல இருக்கிற மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்கும். விவசாயம் செய்யற மக்களும் குறைய ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல கிராமத்துல இருக்கிற மக்கள் தொகை எல்லாம் குறைஞ்சி அந்த கிராமத்தோட பொருளாதாரம், சமூக வாழ்க்கை, விவசாயம் போன்ற அனைத்தும் பலவீனமாகும். சில இடங்கள்ல கிராமங்கள் காலியாகிற நிலை கூட உருவாகலாம். இதற்கான மாற்று சிந்தனையை தான் நாம் தமிழர் கட்சி தன்னோட ஆட்சி வரைவுல நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைன்னு முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரு மாவட்டத்துல இருக்கிற இயற்கை வளத்தை வச்சு அதை பாதுகாத்து அதற்கு எந்த சேதமும் இல்லாம ஒரு தொழிலை உருவாக்குறது தான் இந்த திட்டம். அது எப்படி அமையும்? எடுத்துக்காட்டா தஞ்சாவூர்ல அரிசி உற்பத்தி அதிகமா நடக்குது. அங்க அரிசிய மதிப்பு கூட்டுற தொழிற்சாலைகள் உருவாக்கப்படலாம். எடுத்துக்காட்டா அரிசியில இருந்து ரைஸ் பிரான் ஆயில், சத்து மாவு போன்றவை தயாரிக்கலாம். மேலும் அரிசி அதிகமா விளைச்சலாகும் போது அதை சேமிக்கிறதுக்கு அரிசி பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் உருவாக்கலாம். இப்போ நாகப்பட்டினத்துல மீன் வளம் அதிகமா இருக்கும். அப்போ மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை மீன்ல இருந்து ஊறுகாய் போன்ற பல மதிப்பு கூட்டு பொருட்களை உருவாக்கி அந்த மாவட்டத்தோட தொழிலை முன்னேற்றலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்ல என்னென்ன விவசாய பொருட்கள் உற்பத்தி ஆகுதோ அதை வச்சு ஒரு தொழிலையும் தொழிற்சாலைகளை உருவாக்கும் போது விவசாயிகளுக்கு வருமானமும் கிடைக்கும், அந்த கிராமத்தோட பொருளாதாரமும் உயரும். இந்த முறை நடைமுறைப்படுத்தும் போது விவசாய பொருட்களுக்கான போக்குவரத்து செலவுங்கிறது குறைக்கப்படும். எடுத்துக்காட்டா ஒரு மாவட்டத்துல இப்ப தக்காளி விளையுதுன்னா இன்னொரு மாவட்டத்துல அந்த தக்காளியை பதப்படுத்தி கெச்சப்பாகவோ அல்லது ஊறுகாயாவோ மாத்திர தொழிற்சாலை இருக்குதுன்னா ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிற இந்த தக்காளியை கொண்டு போறதுக்கான போக்குவரத்து செலவு அதிகமா இருக்கும். ஆனா ஒரே இடத்துல விளைவிக்கிற இந்த விவசாய பொருட்கான தொழிற்சாலை அதே இடத்துல இருந்ததுன்னா இந்த போக்குவரத்து செலவுங்கிறது குறைக்கப்படும். அடுத்ததான் விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுறது. இப்போ ஒரு மாம்பழத்தை மாங்காயை கொடுக்கும் போது ஒரு விலையாகுது, அதே மாம்பழமானா அதோட விலையே அதிகம். அதே மாதிரி மாம்பழத்தை காய வச்சு அதை சிப்ஸ் மாதிரி செய்யற பழக்க வழக்கங்கள் வெளிநாடுகள்ல அதிகமா இருக்கு. அதோட விலைங்கிறதும் ரொம்ப அதிகம். இதே மாதிரி ஒரு பொருளை சாதாரணமா விற்கிறத விட அதை மதிப்பு கூட்டும் போது அந்த பொருளை விளைவிச்ச விவசாயிகளுக்கு அதிக வருமானங்கிறது கிடைக்கும். இதனால உள்ளூர் வேலை வாய்ப்புங்கிறது அதிகமாகுது. எடுத்துக்காட்டா இப்படி ஒரு மாவட்டத்துக்கு 10 தொழிற்சாலைகள் இருந்தா பல பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறது உருவாக்கப்படும். இதனால மக்கள் வேலை தேடி பெருநகரங்களுக்கு போக வேண்டிய தேவையும் ஏற்படாது. இந்த மாதிரியான கட்டமைப்பு பல நாடுகள்ல இருக்கு. உதாரணமா ஜெர்மனில இதை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் மாடல்னும், ஜப்பான்ல ரீஜனல் ப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு இதை சொல்றாங்க. ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட தொழில் வளர்ச்சி பெறுதுன்னா அந்த பகுதியோட தொழில் திறன் அதிகரிக்கும். உருவாக்கப்படுற பொருள்களை வெவ்வேறு நாடுகளுக்கோ மாநிலங்களுக்கோ ஏற்றுமதி செய்ய அதிக வாய்ப்பு இருக்கும். உள்ளூர் பொருளாதாரமும் வலுவாகும். சரி, இந்த மாதிரியான நடைமுறை சாத்தியமாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரியான தொழில் முறைகளை உருவாக்குறதுக்கு முதலீடு மட்டும் போதாது.
மக்களோட தொழில் திறன், போக்குவரத்து கட்டமைப்பு, சிறு குறு நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கான முன்னெடுப்பு, வங்கி கடன் போன்றவை தேவைப்படும். இதை பல்வேறு படிநிலைகள் மூலமா கட்டமைக்கலாம். முதலாவதா மாவட்ட வாரியான வள ஆய்வு. இரண்டாவது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டருக்காக திட்டமிடுறது, அதாவது ஒவ்வொரு ஊர்களையும் விளைவிக்கிற விவசாய பொருட்களுக்கு சார்ந்த தொழிலை உருவாக்குறதுக்காக திட்டமிடுறது. மூணாவதா மக்களுக்கான தொழில் திறனை அதிகப்படுத்துறது. நாலாவதா உற்பத்தியை அதிகப்படுத்தி, அஞ்சாவதா பொருட்களை ஏற்றுமதி பண்றது. இந்த மாதிரியான வடிவமைப்பு சரியாக செயல்பட்டுச்சுன்னா கிராமத்தோட பொருளாதாரம் முன்னேறும். இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புங்கிறது அவங்க கிராமத்திலேயோ அவங்க மாவட்டத்திலேயோ உருவாக்கப்படும். நகர இடப்பெயர்வுங்கிறது கணிசமா குறைக்கப்படும். உள்ளூர் பொருளாதாரம் வலுவாகும். ஒரு மாநிலம் முன்னேறணும்னா நிலம், நீர், மனித வளம் இந்த மூணும் இணைஞ்சாதான் நிலையான வளர்ச்சியை உருவாக்க முடியும். நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவுல இந்த மூன்றையும் இணைக்கிற மாதிரியான பொருளாதார சிந்தனை தான் இருக்குது. இதனால நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைங்கிறது சாத்தியம்தான். இந்த காணொளி பத்தின கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நன்றி.